Hi friends, welcome to Food Awesome. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா செட்டிநாடு ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை நீங்க Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடலை பருப்போ இல்ல வந்து துவரம் பருப்போ நம்ம ஒரு கப் எடுத்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கடலை பருப்பு தான் எடுத்துர்க்கேன். அது 2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ நான் மிக்ஸில அரைக்க போறேன். தண்ணி விடாம நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்பவும் நைஸா இல்லாம ரொம்பவும் கொரகொரன்னு இல்லாம மீடியமா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து உருண்டைக்கு தேவையான உப்பு 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதை போட்டு நல்லா நான் பிசைஞ்சிரலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்து ஒரு வெங்காயத்தை நான் நைஸா நறுக்கி வச்சிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை நான் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கொத்தமல்லி இலையை நான் நைஸாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் நீங்கள் பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை நான் சேர்க்கலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம திருவின தேங்காயை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் திருவின தேங்காயும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் நைஸாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து உருண்டை பிடிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிக்கலாம். ஏன்னா வேகும்போது பால் வந்து இந்த பால் வந்து நல்லா பெருசாகும். அதனால் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு செஞ்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நம்ம கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி போட்டுக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் வேகும் போதே நம்ம 1/2 டீஸ்பூன் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே வெந்தயம் சேர்த்துடலாம். இப்படி சேர்த்தோன்னா கருகிரும். அதனால தான் நான் இடையில சேர்க்குறேன். பூண்டு 4 பல் நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய பல்லாக்குனால் 4 பல் நான் வந்து நீல வாக்கில் நறுக்கி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது தக்காளி வந்து ஒன்றே நான் நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம புளி கரைச்சி ஊற்றுறதுனால தக்காளி 1 சேர்த்தாலே போதும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு நான் வந்து புளி எடுத்திருக்கேன். அதை நான் கரைச்சி இப்போ நான் அதில் ஊற்றுறேன். இப்போது தண்ணி வந்து 1 கப் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த தண்ணியெலாம் வந்து கொதிக்கணும். மூடி வச்சு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டைம் நம்ம வந்து 1 டீஸ்பூன் நம்ம வரமிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த தண்ணியில். இப்போது நல்லா கொதிக்குது. இந்த டைம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். 1/4 கப் தேங்காயும் 3 சின்ன வெங்காயமும் நான் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் ஏன் சேர்க்குறேன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் 3 வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து நம்ம குழம்புல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக தான் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் அதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு இனிக்கும். தேங்காய் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இந்த டைம் நம்ம வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ உப்பு பத்தலை, அதனால் நான் 1 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைம் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இந்த டைம் மல்லித்தழை சேர்க்கறனால குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் வந்து மல்லித்தழை இந்த டைம் நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வத்திருச்சு. இந்த டைம் நம்ம வந்து அந்த பருப்பு உருண்டையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி குக்கரில் வந்து நீங்கள் வேக வச்சு நீங்கள் எடுத்து கூட நீங்கள் குழம்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்கிறத விட நீங்கள் டேரெக்டாக நீங்கள் குழம்புல நீங்கள் பருப்பு உருண்டையை போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டீம் பண்ணி போட்டிங்கன்னா குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம உருண்டையை போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். ஏன்னா அந்த உருண்டையெல்லாம் வேகணும். நம்ம ராவா சேர்த்துக்கிறனால உருண்டை வேகணும். இல்லை உங்களுக்கு குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி குக்கரில் நம்ம ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சு நம்ம குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்லா கொதிக்குது. நம்ம வந்து போட்ட உடனே உருண்டையை கிண்டிடக்கூடாது. அது வெந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளமாக உருண்டை வந்து மேலே வரும். அப்போ தான் உருண்டை வெந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளமே. இந்த டைம் பாருங்கள் நல்லா உருண்டை வந்து நல்லா வெந்து மேலே வந்துருச்சு. நீங்கள் வந்து புளி தண்ணியும் நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருண்டை ஊற ஊற குழம்பு இஞ்சிடும். அதனால் நீங்கள் கூடவே தண்ணியும் புளியும் கூட சேர்த்துக்கோங்க. வாங்க உருண்டை நல்லா வெந்துருச்சு. நமக்கு ஒரு டேஸ்ட்டான சுவையான செட்டிநாடு ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.